வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். ஞாயிறு விடுமுறையொட்டி உதகை அருகே உள்ள பைக்காரா படகு இல்லத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். உதகையில் நிலவும் இதமான காலநிலையில் அதிவேக படகுகளில் சவாரி செய்து குதூகல உற்சாகம். நீலகிரி மாவட்டம் உதகையிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் பைக்காரா படகு இல்லம் செயல்பட்டு வருகிறது. அடர்ந்த வனப்பகுதியின் நடுவே முக்குர்த்தி தேசிய பூங்கா மலைக்குன்றுகள் அடிவாரத்தில் நீல நிறத்தில் கடல் போல் காட்சியளிக்கும் அணையில் படகு சவாரி செய்வது சுற்றுலா பயணிகளை எல்லையில்லா மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது. சில சமயங்களில் தண்ணீர் அருந்த வரும் வனவிலங்குகளை பார்க்கும் வாய்ப்பும் கிடைக்கிறது. இதனால் விடுமுறை நாட்களில் இங்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படும். அதேபோல் ஞாயிறு விடுமுறையொட்டி பைக்காரா படகு இல்லத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக காணப்பட்டது. இங்கு சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையில் 8 இருக்கைகள் மற்றும் 10 இருக்கைகள் கொண்ட மோட்டார் படகுகள், அதிவேக படகுகள், ஸ்கூட்டி படகு ஆகியவற்றில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் ஆனந்தமாக சவாரி செய்தனர். பளிச்சென்று கண்ணாடி போல் தூய்மையாக காட்சியளிக்கும் தண்ணீரை கிழித்து கொண்டு சீரியபடி செல்லும் அதிவேக படகு மற்றும் ஸ்கூட்டி போட் ஆகியவற்றில் இளைஞர்கள் சவாரி செய்து குதூகலமடைந்தனர். இதுகுறித்து சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கையில், விடுமுறை நாளில் உதகையில் நிலவி வரும் இதமான காலநிலையில் அதிவேக படகுகளில் சவாரி செய்து மகிழ்வது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். சரிப்பா சரிப்பா சரிப்பா